அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவு. இந்த பதிவில் அப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் நல்ல வசதியாக வாழணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதற்காக தான் நம்ம வாழவும் செய்கிறோம். ஆனால் இருக்குதா நம்மக்கிட்ட அந்த சந்தோஷம் இருக்கின்றதா அப்படின்னா அதுதான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா கவலைகளும் வரும், பண தட்டுப்பாடும் வரும், பண பிரச்சனையும் வரும், கடனிலே மாட்டிக்கொள்ளும் நேரமும் நமக்கு வரும். இந்த மாதிரி 1008 பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்வில் வந்து கொண்டு தான் இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கணும், நம்ம நிம்மதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நிறைய பேரோட எண்ணங்கள் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் இருந்தால் சந்தோஷம் கிடைத்திடும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கும், பணம் இருந்தால் மட்டும் நமக்கு நிம்மதி கிடைக்காது அப்படிங்கிறதும் ஒரு சில பேருக்கு அந்த இதுவும் இருக்கும். ஏன்னா பணம் அதிகமாக இருக்கிறவங்கக்கிட்ட நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பணத்தால் ஒன்றும் இல்லை, நமக்கு பணத்தால் எந்த சந்தோஷத்தையும் நம்மளால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க மனநிலை அவங்களுக்கு இருக்கும். ஏழைகளுக்கு எப்படி இருக்கும், அதாவது வசதி இல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம், ஜாலியாக இருப்போம், வசதியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ண தாட் ஏழை எளியோர் மக்கள்கிட்ட இருக்கும். ஸோ 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா, பணம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்காது, மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல பணம் இருக்காது அப்படிங்கிறது சொல்லி 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 எல்லாருக்குமே அந்த தாட் தானாக உருவாகிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. பணம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியும் நம்ம தக்க வைத்துக்கொள்ளணும், மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல பணத்தை நம்ம வர வைக்கணும். அது நம்மளோட கையில் தான் இருக்கின்றது. பணம் எப்படி நம்ம வர வைக்கணும், எப்படி நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மன நிம்மதிக்கு நீங்கள் முதல்ல வந்தால் மட்டும்தான் பணத்தை சேர்க்கிறதுக்கு, பணத்தை கையாள்வதற்கு உங்களுக்கு மைண்டில் ஐடியா வரும். உங்களுக்கு மனசில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையே வெறுக்கிறேன், வாழ்க்கையே பிடிக்கல, வாழவே பிடிக்கல, அந்த எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பணத்தை சேர்த்து வைப்பீங்க? ஏன்னா அந்த பணத்து மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனநிலைக்கு நம்மளை தள்ளப்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி முதல்ல நினைக்காமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதை விட முக்கியம் நம்ம மன மகிழ்ச்சி நம்ம எப்படி நம்ம வர வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் கற்றுக்கிடணும். அதற்கு ரொம்ப எளிமையானது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல எல்லோருக்குமே கட்டாயமாக வீட்டுக்கு எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அது என்ன பிரச்சனை, எதற்காக இந்த பிரச்சனை வந்துச்சு, எதன் மூலமாக இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். யோசித்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனை, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. இந்த பிரச்சனை எனக்கு வந்துடுச்சு, அதை நான் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். முதலாவதாக பிரச்சனை நமக்கு எப்படி வருகின்றது அதை முதல்ல நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் தான் நிறைய பிரச்சனை இருக்கும், அதனால தான் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதற்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இடத்தோட முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறப்போ நமக்கு மன அமைதி பாதிக்கப்படுது, மற்றும் குழந்தைங்களும் பாதிக்கப்படுவாங்க, கணவன் மனைவியோ அந்த உறவும் பாதிக்கப்படும், அந்த குடும்பமே பாதிக்க நிச்சயமாகப்படும். அப்படி நம்ம அந்த பிரச்சனை வரவிடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பசங்க இருக்கிறவங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்களால் பிரச்சனை வருது அப்படின்னா, அதாவது பெரியவர்களால் பிரச்சனை வருது, மாமியார் மாமனார் அம்மா அப்பா மற்றும் சொந்தக்காரங்க இவங்களால் பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா, எப்படி வருது, எந்த வார்த்தையால் சொல்வதனால், எந்த பேச்சால் நமக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள், யோசித்து பாருங்கள். நம்ம இந்த வார்த்தையை விட்டோம், அதனால் அவங்க இந்த மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இல்லை நான் மட்டும்தான் பேசுனது சரி, அவங்க பேசுனது தப்பு அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா அது பிரச்சனையை தான் வளர்த்துட்டு போகும். பரவாயில்ல, நம்ம மேலே தப்பே இல்லை அப்படின்னா கூட அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ண நீங்கள் தான் முயற்சிக்கணும். உங்களுக்கு மன அமைதி வேண்டும், மனம் சந்தோஷம் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முயற்சிக்கணும். இல்லை அவங்களால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்படி தான் வரும். எல்லோருடைய வீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்தளவுக்கு யாரும் சண்டை போட மாட்டாங்க. 3வது மனிதர்களால் தான் அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். அப்படி சண்டை வரும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஓடாது. அப்படி அந்த பேச்சுவார்த்தை போகாமல் இருந்தால் பிரச்சனை கொஞ்சம் குறையும். யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கும்போது
நிறைய பிரச்சனை வந்து நீங்கள் வந்து விடுபடலாம். மற்றும் கோபத்தோட நம்ம எந்த பேச்சுவார்த்தையும் நம்ம வந்து தொடங்கக்கூடாது. அமைதியான வார்த்தை, அமைதியான பேச்சு, அந்த பேச்சு மட்டும்தான் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்காம இருக்கும். உங்கள் மேலே தப்பே இல்லாட்டாலும் நீங்கள் சொல்கிற சொல் வந்து, அதாவது நீங்கள் வந்து சரியாக சொன்னாலும் கொஞ்சம் கோபத்தோடு சொல்லும்போது அது தப்பாக போய் முடியும். திமிரா பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, அந்த பட்டத்தை. அதனால் வந்து கோபத்துடன் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு கோபத்தோடு பேசக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து சாந்தமாக ஆயிடணும். சாந்தமாக ஆயிட்டீங்க, அதாவது அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு குறையும். அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து என்ன ஏதுன்னு எடுத்து நீங்கள் பேசணும். இப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வந்து 80% பிரச்சனை வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். வந்தாலும் அதை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. ஒரு 20% மட்டும் நான் எதற்காக அமைதியாக இருக்கணும், என் மேலே தப்பு இல்லை, நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை மென்மேலும் வளரும். சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று உள்ளே வந்து இழுத்து விட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை கட்டாயமாக வளரத்தான் செய்யும். அதனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதை ஹேண்டில் பண்ணுற பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு மற்றவர்களால், அதாவது அக்கம்பக்கத்தினர் தெருவால் உங்களுக்கு பிரச்சனை வருது, என்னுடைய மாமியார்ட்ட இந்த மாதிரி இழுத்து விட்டாங்க, என் அம்மாட்ட இப்படி இழுத்து விட்டாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட்ட இப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய ஒய்ஃப்ட்ட இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பேச்சுக்கள் உங்கள்கிட்ட வருது அப்படின்னா உங்களுடைய குடும்ப விஷயம் நீங்கள் வெளியே கொண்டு போகக்கூடாது. அதாவது நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கவே கூடாது. எப்போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வைத்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே சண்டை போடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து விட்டுருவாங்க. அவங்க சண்டை இழுத்து விடுறது தான் அந்த 4 பேர்த்துக்குள்ளே வேலையும். அக்கம் பக்கத்தினரோட டியூட்டி அதுதான் முக்கியமான டியூட்டி. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு அது நடந்திருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய வேலை. ஆனால் அவங்க குடும்பத்துலேயும் 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவங்க வந்து மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுல தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் கெடுக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அதை வந்து நம்ம நினைத்தோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக கையாள முடியும். ஒருவேளை அந்த பிரச்சனை அந்த மாதிரி இழுத்து விட்டு அந்த பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாகிக்கோங்க. அமைதியாகிட்டு கோபம் மட்டும் படக்கூடாது. அந்த இடத்துல கோபம் பட்டோம் அப்படின்னா பதறிய காரியம் சிதறும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா. அதே போல் நம்ம கோபத்தில் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். அது நமக்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக போய் முடிஞ்சிடும். அதனால் உங்கள் மேலே தப்பே இல்லாட்டா கூட ஒரு சில இடத்துல வந்து அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது தான் ரொம்ப பெட்டர். இல்லை நான் அப்படிலாம் இல்லை, நான் கோபப்படுவேன், பேசுவேன், ஆடுவேன் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா அதற்கு பார்த்திங்கன்னா நமக்கு முடிவே இல்லை. எப்பயும் பிரச்சனை நம்ம குடும்பத்தில் இழுத்து விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த குடும்ப பிரச்சனை வந்து வரவிடாமல் பார்த்துக்கிறது வந்து பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கிடணும். யாருக்கிட்டேயும் நம்மளுடைய குடும்ப விஷயங்களை வந்து பகிரவே கூடாது. இல்லை நம்ம வந்து மனசுக்குள்ளே போட்டிருந்தா ரொம்ப குழப்பமாக இருக்குது, யாருக்கிட்டே ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணால் பாரம் குறைந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதான் எல்லாருடைய பெண்ணுக்கும் இருக்கும். ஏன்னா அது முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க இல்லையா. வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது பட்சத்தில் வந்து யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மனசு எல்லோருக்குமே ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். அப்படி நீங்கள் ஒரு வேளை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்துக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்டு, யாருக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸால் எந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்து மோஸ்ட்லி 99% வந்தது கிடையாது. சொந்த பந்தம் மற்றும் அக்கம் பக்கத்தினர் இவங்களால தான் அதிகமாக பிரச்சனை வந்து வரும். அல்லது வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் அந்த பிரச்சனையை சரி பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் சரி பண்ணலை, நான் அந்த பிரச்சனையில் தான் இருப்பேன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் அது சரியாகத்தான் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அது சரியாயிடும். ஆனால் நீங்கள் வந்து அது புரியாமல் இப்போயே போட்டு மனசில் குழப்பங்கள் போட்டு தாக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்க கூடலாம் டென்ஷன் ஆகிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. அது வந்து என்றைக்கு இருந்தால் அது சரியாக போயிடும்.
மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மாமியார் மருமகள் சண்டை எல்லாரோட வீட்டில் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி சண்டைக்கு வந்து தேவையில்லாமல் குழப்பம் ஆகுவதற்கும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறதுக்கும் அதில் ஒன்றுமே கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு தான் நீங்கள் மருமகள், அவங்க தான் உங்களுக்கு மாமியார். என்னைக்கு இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் கொஞ்சம் நாளில் சமாதானம் ஆகத்தான் போகிறீங்க. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களை சமாதானம் ஆக்கி விட தான் போகுது. அதற்கு நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகவே தேவையே கிடையாது. அவங்க அப்படித்தான் அப்படின்ட்டு நீங்கள் போகிறதான் உங்களுக்கு வந்து பெட்டர். அதனால் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு மனசை குழப்பாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். புத்திசாலி பெண்கள் வந்து அதை போட்டு இது பண்ணிக்கிற மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நாட்கள் அது எல்லாமே சரியாக போயிடும். அது நமக்கு வந்து தெரியாமல் நம்ம டென்ஷன் ஆகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முட்டாள்தனம். அது எல்லோருக்குமே இந்த முட்டாள்தனம் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து கொஞ்சம் வந்து யோசித்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது சரியாக போயிடும். நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணால் மட்டும்தான் மற்ற வாழ்வாதாரத்துக்கு நம்ம போக முடியும். இந்த பிரச்சனையை முதல்ல நீங்கள் சரி பண்ணிடுங்க. சரி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து வெளியாளுங்கிட்டே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னிங்கன்னா அது ஊதி பெருசாக்கி விட்டுருவாங்க. மற்றவர்களிடம் ஷேர் பண்ணக்கூடாது. அது முக்கியமாக தாய்கிட்ட மட்டும் அந்த பிரச்சனை போகக்கூடாது. எல்லோருமே பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்ட தான் போய் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்கிற பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா 20% தான் நமக்கு அது நல்ல விதமாக போகும் தவிர 80% பார்த்திங்கன்னா அது பிரச்சனையில் தான் போய் முடியும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து எல்லாரோட அம்மாவுக்கும் தன் மகன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். தன் மகன் நல்லா இருக்கணும், தன் மகன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து அவங்க நல்லதுக்கு சொல்கிறது அது வந்து ஆப்போசிட் அந்த இருக்கிற நம்மளுடைய பார்ட்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அதனால் வந்து எதுனா ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் முதல்ல அம்மாட்ட சொல்கிறத ஸ்டாப் பண்ணாலே உங்களுக்கு 80% வந்து பிரச்சனை சால்வ்டு. ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா நல்லதாக சொல்கிறத நினச்சி பிரச்சனை வந்து அதிகமாக்கி விட்டுருவாங்க. அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்க தன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்படி அப்படின்ட்டு ஒன்றுனா சொல்லுவாங்க. அது வந்து பெண்கள் வந்து புரிந்து கொள்ளாமல் அதை அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சண்டையை போட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் மிகவும் தவறு. அம்மாக்கிட்ட வந்து குடும்ப சண்டையை வந்து சொல்லாமல் இருக்கிற பெண்கள் ரொம்ப புத்திசாலியாக வாழ்வாங்க, மகிழ்ச்சியாகவும் வாழ்வாங்க. உங்களால் பிரச்சனை சமாளிக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் அம்மாக்கிட்ட போகணுமே தவிர மற்றபடி நீங்களே சமாளித்து கொள்ளணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை யார்கிட்டயுமே போக விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். இப்படி நம்ம இருந்தாலே மனம் சந்தோஷத்துடன் இருக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை வரும். ஏன்னா அது படிக்கிற பசங்களாக இருப்பாங்க, படிக்காதுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் டீனேஜ் பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற வயசுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அமைதியாக கோளாறாக ஒரு எப்படி சொல்கிறது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். பசங்களை வந்து ரொம்ப கரடு முரடாக பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசு ஆக டீனேஜ் ஏஜுக்கு வர நம்ம இனிமையாக பேசினா கூட அது அவங்களுக்கு கசப்பாக தான் தெரியும். ஏன்னா அதோட வயசு அப்படி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், சொல்லி புரிய வைக்கணும், பக்கத்தில் உட்கார வச்சு பேசி பழகணும். பசங்க கூட அதிகமாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் பசங்களாக இருக்கிறாங்க பட்சத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கள ரொம்ப அக்கறையுடன் பார்த்துக்கொள்ளணும். நம்ம ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே நம்மளுடைய டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க மேலே ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும். படிக்கும்போது அப்படி தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கணும். ஃபோனை கொண்டு போய்ட்டு நம்ம ஃபோனை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுங்க படிக்க மாட்டாங்க. ஏன்னா பசங்க வந்து எப்படா நம்ம வந்து படிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணுமோ அத்தனை பண்ணுவானுங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப புத்திசாலியாக பசங்கக்கிட்ட அமர்ந்து அவங்க படிக்கிறத நம்ம நோட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க ஓரளவு படிச்சுட்டு வந்துடுவாங்க. ரொம்ப நம்ம வந்து இந்த பசங்க வளர்ப்பில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபேமிலி டைம் மிகவும் முக்கியம். நம்ம ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நிறைய பேர் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பசங்க கூட, ஹஸ்பண்ட் கூட, மற்ற உறவினர்கள் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். அது என்ன ஏதுன்ட்டு நம்ம மனசை விட்டு முதல்ல பேசினாலே போதும், இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து சமாளித்து நம்ம முன்னேற முடியும். அதே போல் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை மூடி மறைக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசிடணும். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நொடியே பேசி நம்ம வந்து அதற்கு வந்து சமாதானமோ அல்லது நம்ம வந்து அதற்கான முடிவுகளோ எடுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுட்டு பல நாட்கள் வந்து பேசாமல் இருப்பாங்க. ஒரு 5 நாட்களோ, ஒரு வாரமோ, 10 நாட்களோ, ஏன் மாத கணக்காக கூட பேசாமல் இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு.
உங்களுடைய சண்டை ஒரே நாட்களுக்குள்ளே நிச்சயமாக அது முடிஞ்சிடணும். அப்படி முடியவில்லை என்றால் அது உங்களுக்கு நாட்கள் பழகிடும். நிறைய பேர் இன்றைக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னா, இல்லை நான் கோவமாக இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 5 நாள் ஒரு 3 நாள் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு, அதற்கப்புறம் நீங்கள் சமாதானம் ஆகிடுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கொஞ்ச நாள் சண்டை போடுவாங்க, கொஞ்சம் சண்டை போடுவாங்க, கொஞ்ச நாள் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க, பிறகு சாந்தமாயிருவாங்க, பிறகு சமாதானம் ஆகிடுவாங்க. இது மொதல் சண்டைக்கு தான் இப்படி இருக்கும். அதற்கப்புறம் இன்னொரு சண்டை போடையில் ஒரு 5 நாள் பேசாமல் இருந்தது 6 நாள் 7 நாளாக மாறும், பிறகு 10 நாளாக மாறும். ஏன்னா அது உங்களுக்கு பழகிடும். பேசாமல் இருந்து பழகிடும். உங்களை அதை பாதிக்காது. மொதல் சண்டை மட்டும்தான் பாதிக்கும். ஐயோ சண்டை போட்டு பேசலையே அப்படின்ட்டு. அதற்கப்புறம் அது பழக்கி விட்டுரும். அந்த மாதிரி பழக்கி விடாமல் நம்ம வச்சுக்கிடணும் அப்படின்னா, நீங்கள் சண்டை போடுறீங்களா, நல்லா சண்டை போடுறீங்களா, பரவாயில்ல, ஒன்றும் தவறே கிடையாது. அன்றைய நாளே நீங்கள் சமாதானம் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பழக்கி கொண்டு வந்துடக்கூடாது. 10 நாள் பேசாமல் இருக்கிறது, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்படியே நீங்கள் கொண்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வருடம் கணக்கூட பேசாமல் இருப்பதற்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் அன்றைக்கே முடிவுக்கு கொண்டு வந்துடணும். மோஸ்ட்லி சண்டை போடாமல் எப்படி நம்ம குடும்பம் நடத்த முடியுமோ அப்படி நடத்திட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. சண்டைகள் செல்ல சண்டைகளுக்கு மட்டும்தான் நம்ம இடம் கொடுக்கணுமே தவிர பெரிய சண்டைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சைலண்ட். யார் ஒருத்தர் அதிகமாக கோபப்படுறாங்களோ அவங்க பேசும்போது ஒரு ஆள் ஆப்போசிட், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்கமே, இப்போ ஹஸ்பண்ட் ரொம்ப கோவத்தோட அக்ரோசத்துடன் அவர் கத்துறாரு அப்படின்னா ஒய்ஃப் அந்த இடத்துல வாயவே திறக்கக்கூடாது. திறந்தால் மட்டும்தான் அது பூகம்பம் மாதிரி வெடிக்குமே தவிர, அமைதியாக இருந்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை பெருசாகாது. கொஞ்சம் நேரம் கத்துவாங்க, அப்புறம் அதற்கப்புறம் சந்தமாயிருவாங்க. இப்போ அதே போல் ஒய்ஃப் அதிகமாக கோபப்படுற கேரக்டராக இருக்கும்போது, ஹஸ்பண்ட் கொஞ்சம் சைலண்டாக கேரக்டராக இருக்கும்போது, அந்த ஒய்ஃப் சண்டை போடுறாங்க இல்லையா, கோபத்துடன் சண்டை போடும்போது அந்த ஹஸ்பண்ட் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துடணும். ஏன்னா அந்த கோபத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த பக்குவம் இருக்காது. அதாவது புரிந்து கொள்ளும் பக்குவம் அந்த கோபப்படுறவங்கக்கிட்ட இருக்காது, கொஞ்சம் நேரம் இருக்காது. தன் நிலையை அவங்க மறந்து தான் அவங்க கோபப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு அந்த அவங்களுடைய கோபம் கொஞ்சம் நேரத்தில் தீர்ந்துடும் இல்லையா, தீர்ந்த பிறகு நம்ம அவங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இவன் இப்படி தான் கோவப்படுவா, இவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்ட்டு நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நம்ம அமைதியாக இருக்கணுமே தவிர, கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ கழித்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் செய்கிற ஒரே தப்பு என்ன தெரியுமா, இவங்க இப்போ கோபப்படுறாங்க கத்துறாங்க நம்ம அமைதியாக இருந்துடணும் அப்படின்னு அவங்க பேச மாட்டாங்க. அவங்க என்னைக்கு அப்புறம் திருந்தவே மாட்டாங்க. அவங்க கோபப்படுறாங்க கேரக்டர் நீங்கள் கொஞ்ச நேரம் தான் அமைதியாக இருக்கணுமே தவிர, எப்பயும் அவங்க பேசுகிறதுக்கு நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அந்த கோபப்படுற நேரத்தில் அவங்க தன் நிலையை மறந்துடுவாங்க. அந்த நேரம் ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அல்லது ஒரு 3 மணி நேரம் கூட குறைஞ்சபட்சம் நீங்கள் டைம் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கப்புறம் இதுதான் அப்படிங்கிறது நீங்கள் புரிய வைக்கணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்த தடவை அவங்களுடைய கோபம் கொஞ்சம் தானாக குறையும். புரிய வைக்கிறது உங்களுடைய கடமை. புரிய வைக்கணும், வச்சு தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க எப்போதுமே கோவப்பட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள சாந்தப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. புரிய வைக்கணும், நிச்சயமாக புரிய வைக்கவும் முடியும். நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாமே சரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல சரி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பணத்தை செருக்கிற விஷயத்துக்குள்ளே வாங்க. இந்த பணம் செருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமானதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்னா, இப்போ ஒரு 20,000 குறைஞ்சபட்சம் எல்லாருமே 20,000 சம்பளம் வாங்குறவங்கள தான் இருப்பீங்க. இப்போ 20,000 சம்பளம் வாங்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, 1ஆம் தேதி சம்பளம் போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2,000 நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு மிச்சம் 18,000. உங்கள் சம்பளத்தை 20,000 நினைக்க வேண்டாம், 18,000 சம்பளமாக நினச்சிக்கோங்க. அந்த 18,000த்தில் நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வாடகை எவ்வளவு, மளிகை சாமான் வாங்குறதுக்கு எவ்வளவு, வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு, நான்வெஜ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது, இந்த மாதிரி பட்ஜெட் போட்டுக்கோங்க. அது எவ்வளோ சுருக்கமாக செலவழிக்க முடியுமோ சுருக்கமாக செலவழிச்சுக்கோங்க. செலவழிச்சிட்டு அதில் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற பட்சத்தில் அது சேவிங்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கிடணும். அதாவது நீங்கள் ஒரு 500 ஒரு 1000 கட்டாயமாக மிச்சம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அது ஒரு உண்டியிலோ அல்லது பேங்கில் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் போட்டுடணும். அந்த 2,000 நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்திங்களா, அதை எஃப்டி அல்லது ஆர்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அல்லது ரெக்கவரி டெபாசிட் சொல்லுவாங்க. அது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது பேங்க்கில் கூட போட்டுக்கலாம். ஒரு 5 வருடத்திற்கு, 2 வருடத்திற்கு, 10 வருடத்திற்கு அல்லது குழந்தைங்களுக்கு கூட. இப்போ சின்ன பசங்களாம் இருக்காங்க, ஒரு 5 வயசு 7 வயசு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 வருஷத்துக்கு நீங்கள் போட்டு விட்டுறலாம்.
அப்படி போடும்போது அது பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். 10 லட்சம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து வரும் போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் போட்டிங்க அப்படின்னா. இப்போ 5 வருடத்திற்கு அப்படின்னா நமக்கு கம்மியாக தான் வரும். ஒரு 2000 போடுறோம் அப்படின்னா ஒரு 2 லட்சத்துக்குள்ளே தான் நமக்கு வரும். இது 15 வருஷம் போடுறீங்க அப்படின்னா அது பெரிய அமௌண்ட்டாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த மாதிரி நம்ம போடணும். அந்த ஃபஸ்ட்டு அந்த 2000 ரூபாய் எடுத்து ஃபிக்ஸ்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கிடணும். அதுலேருந்து நீங்கள் பைசா எடுக்கவே கூடாது. பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, சேவிங் அமௌண்ட்டு, அது வந்து நீங்கள் வந்து அர்ஜெண்ட்டாக ஏதாவது யூஸ் ஆகுது, தேவைப்படுது, ஏதாவது எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்போதுமே ஒரு வருமானத்தில் 10% நம்ம எடுத்து எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து கடன் இல்லாத வாழ்வும் பெஸ்ட்டான ஒரு லைஃப்பும் வாழ முடியும். மற்றும் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் நமக்குள்ளே இருக்கும். இதற்கு பணம் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இப்போ 20,000க்கு மேலே சேலரி வாங்குறவங்களுக்குலாம் நல்ல சேவிங் பண்ணலாம். 30,000 40,000 50,000லாம் சேலரி வாங்குறவங்க வந்து நல்ல சேவிங்ஸ் வந்து அதிகமாக உங்களால் பண்ண முடியும். இந்த 20,000 சம்பளம் வாங்குறவங்களே பார்த்திங்கன்னா 2 இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அதிகமாக வந்து சேவிங் பண்ண முடியும். குறைஞ்சது ஒரு 5,000க்குள்ளே, அதாவது 5 to 7க்குள்ளே நம்ம வந்து மந்த்லி பட்ஜெட்டை போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் கம்பல்சரி ஒரு 5,000 வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அதாவது பசங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா நீங்கள் வந்து குறைஞ்சது எல்லோரும் பார்த்தீங்கன்னா 20,000 சம்பளத்துக்குள்ளே இருக்கிறவங்களாம் மெட்ரிகுலேஷன் தான் போடுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்னால் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட தேவை இருக்காது இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்னமும் சேவிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு எஃப்டிக்கு பதிலாக 2 கூட போட்டுடலாம், ரெக்கமெண்ட் டெபாசிட் கூட போட்டுடலாம், 2 கூட போட்டுடலாம். 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தன் பேரில் கூட ஒன்று போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 4,000 கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ 20,000 சம்பளத்துக்குமே இப்போ நீங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா 4,000 நீங்கள் குறைஞ்சது ஒரு 2,000 சேவிங்க்கும் ஒரு 2,000 வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஐடியா பண்ணணும். இப்படி பண்ணும்போது பட்சத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க நீங்கள் சேவிங்ஸும் டெபாசிட்டும் கூட்டிகிட்டே இருக்கும். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து வச்சாலும் பரவாயில்ல, மனம் திருப்தியுடன் சேர்த்துவீங்க. அது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதும் கற்றுக்கிடணும், எப்படி நம்ம சேவிங் பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிடணும், எப்படி நம்ம பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அதையும் நம்ம கற்றுக்கிடணும். நமக்கு வந்து பூஜை மட்டும்தான் முக்கியம், பூஜை பண்ணால் போதும் நமக்கு எல்லாமே சரியாக போயிடணும் அப்படிங்கிறது நினைக்காதீங்க. பூஜை நமக்கு கை கொடுக்கும். பூஜை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு % தான், சரிங்களா. சுவாமியை நம்புங்க. சுவாமியால் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்புங்க. ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் அந்த சுவாமி உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் நான் தினமும் வந்துட்டு நான் பூஜை பண்ணிக்கிறேன் எல்லாமே சரியாகணும் முடியுமா? கட்டாயமாக முடியாது. அதனால் நீங்கள் வந்து கடன் இருக்கா, உங்கள் கடன் பிரச்சனை அடைவதற்கு என்ன நீங்கள் வந்து திட்டமிடணும். அதே போல் வந்து உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா, அந்த மன நிம்மதி ஆகணும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி எடுத்து கடவுள்கிட்ட கேட்கும்போது அதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம 24 மணி நேரம் பூஜையில் இருந்தால் சரியாகாது. நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது அந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் நமக்கு வந்து சரியாகும். நான் இதைத்தான் நம்புவேன். கடவுள் வந்து நமக்கு எல்லாமே சரி பண்ணுவார், ஆனால் நம்ம அதில் முயற்சி எடுத்தால் மட்டும் தான் சரி பண்ணுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. எனக்கு இப்போன்னு இல்லை, எப்போதுமே நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் நான் அதை மட்டும் நம்ப மாட்டேன், முயற்சியும் நான் எடுப்பேன். முயற்சி எடுத்ததில் தான் வெற்றிகள் எனக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது. முயற்சி எடுத்து கடவுளோட வந்து வசமாக நான் கடவுளை பிடிச்சிப்பேன். அதாவது நான் இது பண்ணுறேன், இது எனக்கு சரியாக அமையணும் அப்படிங்கிறது ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு சரியாயிடும். நான் முயற்சி எடுக்கிறதுலாம் எனக்கு சரியாயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம முயற்சி எடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யும்போது அது பணமாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அதை சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல, அது 3/4வாசி உங்களுக்கு சரியாயிடும். கடவுள் வந்து நமக்கு எப்போவுமே துணையாக இருக்கணும். எனக்கு வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னா, கடவுள் நம்மளுடைய நிழல் போல் இருக்கணும். ஏன்னா நிழல் வந்து நம்மளை விட்டு பிரியாது இல்லையா. அதே போல் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவங்க நிழல் போல் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் விருப்பப்படுவேன். கடவுளுடைய அருளால் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நான் நிறையா முன்னேற்றம் அடைந்திருக்கேன் அப்படின்னா அது கடவுளோடைய செயலால் மட்டும்தான். கடவுளை மனதார நம்புங்க. அதை விட நீங்கள் முயற்சி அதிகமாக செய்யுங்க. நிச்சயமாக எல்லாராலையும் நிச்சயமாக வெற்றி அடைய முடியுங்க. நான் உங்களுக்கு வந்து பலமுறை சொல்லியிருக்கிறது, வராகி பக்தர்களுக்கு வந்து கவலைப்படாதீங்க, கடன் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, பிரச்சனை இருக்குன்னு கவலைப்படாதீங்க, எல்லாமே சரி பண்ண நீங்கள் முயற்சி எடுக்கல, எல்லாமே சரியாக போயிடும். நம்பிக்கையோடு இருங்க. என்றைக்கும் வந்து கடவுள் வந்து கைவிடவே மாட்டாங்க.
கடவுளை முழுசாக நம்பினா போதும், எல்லாமே சரியாகும். அதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையுடன் இருங்க. வாழ்க்கையில் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று நம்ம வாழ்க்கையில் மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கணும். இன்னொன்று போதுமான அளவுக்கு நமக்கு பணமும் இருக்கணும். இந்த இரண்டுமே இருக்கணும் அப்படின்னா இது நம்ம ரெண்டுமே நம்ம கையில் தாங்க இருக்குது. அதை நான் அனுபவமாகவும் சொல்கிறேன். மற்றொன்று நிறைய பேர் நம்மளை சுற்றி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாமே இருப்பாங்க பார்த்திங்களா, எல்லாருடைய அனுபவத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே சரி பண்ண முடியும். உங்களுக்கு இன்னமும் நான் நிறையா எப்படி பணம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு நான் நிறைய என்னால் முடிந்தது நான் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஆன்மீக வீடியோ போடும்போது அதில் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப முக்கியம் இந்த மூன்றுமே நமக்கு முக்கியம். நமக்கு கடவுள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் பூஜை புனஸ்காரத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே போல் மனம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மற்றும் பணம் சம்பாதிப்பதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சேமித்து வைக்கிறதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நிறைய பேர் 50,000 60,000 சம்பாதிச்சவங்க கூட ஒரு பைசா அவங்கக்கிட்ட இருக்காது. அதையும் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். 10,000 20,000 சம்பாதிக்கிறவங்க நல்லா வசதியாக வாழ்கிறவங்களே நான் பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம பணம் சம்பாதிப்பதை விட சேமித்து வைப்பது ரொம்ப முக்கியம். அதனால் சேமிப்புங்கிறது மஸ்ட்டு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். வராகி பக்தர்கள் அனைவருமே நான் சொல்கிறத ஓரளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது, நல்லா போல்டாக இருக்கிறவங்க, நல்லா லைஃப்பில் ஜெயிச்சவங்க வாழ்க்கையில் நடந்தது தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்கிறத ஓரளவு நீங்கள் நடந்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்களே ரொம்ப பாசிட்டிவாக மாறிடுவீங்க. வராகியம்மன் பக்தர்களுக்கு நான் பக்தியை மட்டும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் விரும்பலை. பக்தியோட வாழ்க்கையும் சேமிப்பையும் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் விரும்புகிறேன். அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வராகி பக்தர்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே அவங்க வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். வராகியம்மன் அருளால் எல்லாமே வெற்றி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.